பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எசாயா 58 அதிகாரம் 7வது வசனம். பசியுள்ளவர்களுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். தேவனுக்கு பிரியமான உபவாசம் என்பது உணவை தவிர்த்து சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்லாமல் நாம் என்றும் நீதியுள்ள இரக்கமுள்ள செயல்களின் மூலம் கர்த்தரின் அன்பை வெளிப்படுத்துவதே தேவனுக்கு உகந்த உபவாசமாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் ஏழை விதவை கதையை பார்க்கிறோம். பஞ்சம் இருந்த காலத்தில் ஒரு ஏழை விதவை தன் கடைசி உணவை எலியா என்கிற தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறாள். அவளுடைய அந்த தியாக உள்ளத்திற்காகவும் இரக்க குணத்திற்காகவும் பஞ்சம் முடியும் வரை அவளுடைய வீட்டில் அந்த சாப்பாடு, எண்ணெய், அந்த மாவும் குறையாமல் இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த தவ காலத்தில் நாம் உபவாசத்தோடு ஜெபித்தாலும் நாம் உறவினர்களுக்கு இரக்கம் காட்டுகிறவர்களாகவும் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் நமது இரக்க குணமும் நாம் நீதியோடு கொடுக்கிற மனப்பான்மையும் வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பொழுதிலே கர்த்தாவே எங்களுக்கு இப்படி ஒரு ஆண்டவரே எங்கள் குணத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று இந்த வார்த்தையை நீர் காட்டி எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. புதிய கிருபையால் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற போதிலும் கர்த்தாவே பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே அப்பா இன்னும் ஏழை ஜனங்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு அப்பா எங்கள் கண்களிலே தெரிகிற ஒவ்வொரு ஆண்டவரை சிறுமைப்பட்ட உள்ளத்திற்கு ஆண்டவரை அப்பா உதவி செய்கிற அந்த கரத்தை நீர் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அந்த இருதயத்தை நீ தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் பிதாவே. எங்களை ஆண்டவரை அப்பா எங்களிடத்திலே வந்து உதவி என்று கேட்கிற ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு அந்த உள்ளத்தை நீர் தரும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் கரங்களை நீர் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. எங்கள் உள்ளங்களை உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, அப்படிப்பட்ட குணத்திலே நாங்கள் வளர வேண்டும். கொடுக்கிற மனப்பான்மை நீதியோடு ஆண்டவரை அப்பா எந்த நேரத்திலும் அது பொய்யான வாழ்வுக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடாது. நாங்கள் உண்மையோடும் நீதியோடும் ஆண்டவரை வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரை. எந்த நேரத்திலும் உமக்கு உகந்த உபவாசத்திலே இருந்து நாங்கள் ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஆண்டவரை உபத்திரவம் கொடுக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த நேரத்திலும் பழிவாங்கும் குணத்திலே ஆண்டவரை இல்லாதபடிக்கு பாவம் நீங்கி எல்லா கட்டுகள் நீங்கி இந்த நேரத்திலே ஆண்டவரை புதிய காரியத்தால் புதிய ஆண்டவரை உதவி என்கிற அந்த மனப்பான்மையை நீர் எங்களுக்குள்ளே தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் குடும்பத்தை நீ சந்திப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களிடத்தில் இருப்பதை நாங்கள் கொடுக்கிற அந்த உள்ளத்தை நீர் உயர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கிற அப்பா அந்த ஞானத்தை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசுவே, நீர் அப்படியாய் உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நீர் இப்படியாக ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். புதிய கிருபையால் புதிய ஞானத்தால் நீர் எங்களை உயர்த்தினதற்கு நன்றி அப்பா. இயேசுவே, இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, இனிய நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.